செப்புங்கவ சங்கர பாலக தெய்வ ஆவி அம்பு செப்புங்கவ சங்கரி மருகா எனச் சின்னம் முன்னே செப்புங் கவசம் பெறுவார் கணும் தெய்வ யானை செப்பும் தெய்வ யானை தனச் செப்பும் கவசம் புனை புயன் பாதம் என் சென்னியதே. செப்புங்கவ சங்கர பாலக தெய்வ ஆவி அம்பு செப்புங்கவ சங்கரி மருகா என சின்னம் முன்னே செப்பு உங்கு அவசம் பெறுவார் கணும் தெய்வ யானை தனச் செப்பும் கவசம் புனை புயன் பாதம் என் சென்னியதே. ரிஷப வாகனத்தை உடைய புனித மூர்த்தியாகிய ஈசனின் குமாரனே, தெய்வீகமாகிய சரவண பொய்கையின் நீரில் ஜனித்த தூயனே, கங்கை ஏந்தியுள்ள திருமாலின் மருகனே என்று எல்லாம் விருதுகள் முன்னதாகவே சொல்லி வர, அதை கேட்டவுடன் அந்த இடத்திலேயே தன்னிலை அழிந்து சாநித்தியமடையும் பவனி மாதர்களின் அவசம் ஆவேசம் மாதர்களின் பார்வையும் தேவயானையின் மார்பாகிய கவசத்தையும் சட்டையாக தரித்துள்ள தோள்களை உடைய முருகப்பெருமான் திருவடிகளை என் தலையின் மீது வீற்றிருந்தன. செப்பும் கவ சங்கர பாலக தெய்வ வாவி அம்பு செப்பும் கவ சங்கரி மருகா என சின்ன முன்னே செப்பும் கவசம் பெறுவார் கணும் தெய்வ யானை தனச் செப்பும் கவசம் புனை புயன் பாதம் என் சென்னியதே. பதம் பிரித்தது. சே புங்கவ சங்கர பாலக தெய்வ வாவி அம்புசே புங்கவ சங்கு அரி மருகா என சின்னம் முன்னே செப்பு உங்கு அவச்சம் பெறுவார் கணும் தெய்வ யானை தனச் செப்பும் கவசம் புனை புயன் பாதம் என் சென்னியதே. மீண்டும் ஒருமுறை பதம் பிரித்தது. சே புங்கவ சங்கர பாலக தெய்வ வாவி அம்புசே புங்கவ சங்கு அரி மருகா என சின்னம் முன்னே செப்பு உங்கு அவச்சம் பெறுவார் கண்ணும் தெய்வ யானை தனச் செப்பும் கவசம் புனை புயன் பாதம் என் சென்னியதே. தே புங்கவ சங்கர பாலக தெய்வ வாவி. முதல் அடி. சே ரிஷபத்தை உடைய காளையை உடைய, ரிஷபம் காளை, சிவபிரான் ஏறும் வாகனம். புங்கவ புங்கவ தேவாகிய, தே என்றால் தமிழில் இறை கடவுள் என்று அர்த்தம். தே புங்கவ தேவாகிய தெய்வமாகிய தெய்வ வாவி சங்கர பாலக, சங்கரனுக்கு பாலனாக உள்ளவனே, சங்கரன் சிவபிரானின் குமரனே, சிவகுமரனே, தெய்வ வாவி தெய்வமாகிய சரவண பொய்கை, வாவி சரவண பொய்கை. சே புங்கவ சங்கர பாலக தெய்வ வாவி அம்பு சே புங்கவ. இரண்டாவது அடி. அம்பு சே புங்கவ. அம்பு என்றால் ஜலத்தில், அப்பு என்பது சந்தத்திற்காக சந்தம் அம்பு என்று வந்துள்ளது. அப்பு அப்பு என்ற திருவானைக்கா அப்பு ஸ்தலம் ஞாபகத்திற்கு வரலாம். அப்பு என்றால் நீர், அம்பு ஜலத்தில். சே அம்பு சே புங்கவ. சே என்றால் இங்கு உற்பவித்த என்று பொருள். சே இரண்டாவது அடியில் சே உற்பவித்த என்று பொருள். புங்கவ புங்கவ என்றால் உயர்ந்தோனே, உயர்ந்தவனே. அம்புசே புங்கவ நீரில் உற்பவித்தவனே, உயர்ந்தோனே.
சங்கு அரி மருகா என. சங்கு அரி மருகா, சங்கை உடைய விஷ்ணுவிற்கு மருகனே என. இரண்டாவது அடி சே புங்கவ அம்பு சே புங்கவ. முதல் அடியில் உள்ள அம்பு இரண்டாவது அடியில் கூட்டிக் கொள்ள வேண்டும். அம்பு சே புங்கவ, நீரில் உற்பவித்த உயர்ந்தோனே. சங்கு அரி மருகா என, சங்கை கையில் உடைய விஷ்ணுவிற்கு மருகனே என. சின்னம், சின்னங்கள், திருச்சின்னம். முன்னே, முன்னே என்றால் முதலில், முதலில் தானே, முன்னால். மூன்றாவது அடி செப்பு உங்கு அவச்சம் பெறுவார் கணும். கண்ணும் என்பது சந்தத்திற்காக குறுகி கணும் என்று வந்துள்ளது. செப்பு சொல்லி, செப்புதல் என்றால் சொல்லுதல், ஆர்த்தல், சொல்லி ஆர்த்தல். சின்னங்கள் காகளம் பேரிகை எல்லாம் ஆர்த்தல் என்று சொல்லுவோம். ஆர்த்தல், ஆர்த்தல் என்றால் புலம்புதல், புலம்புதல் என்றால் உரத்த 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 சத்தத்தில் கூவுதல் என்று பொருள். செப்பு சொல்லி ஆக்கின்ற உங்கு, அவ்விடத்திலேயே, அதாவது ஊவிடத்திலேயே. ஊவிடம் என்றால் நடு இடத்தில். செப்பு உங்கு அவசம் பெறுவார். அவசம் கொள்ளுதல் என்றால் மயங்குதல், மயங்குகிறார்கள். யார்? மாதர்கள். எந்த மாதர்கள்? உலகில் உள்ள மாதர்கள் எப்பொழுது மயங்குகிறார்கள்? சே புங்கவ சங்கர பாலக தெய்வவாவி அம்பு சே புங்கவ சங்கு அரி மருகா என சின்னங்கள் ஆக்கின்ற பொழுது மாதர்கள் மயங்குகிறார்கள். அவச்சம் பெறுவார். மயக்கமடையும் மாதரது கணும், கண்ணும் சந்தத்திற்காக இன் என்ற அட்சரம் குறுகி இருக்கிறது. கணும், கண்ணும். விழிப்பார்வையும், கண்ணும் இங்கு ஆகு பெயர். விழி, கண்ணால் பார்க்கிறதால் விழிப்பார்வையும். தெய்வ யானை தன செப்பும், தெய்வ யானையினது, தெய்வ யானை அம்மையாரது தன செப்பும் பொங்கையாகிய கலசத்தையும் கவச்சம் புனை, கவச்சமாக புனைகின்ற புயன், தோள்களை உடையவன், தோள்களை உடைய முருகக் கடவுளின் புனை புயன் பாதம். செப்பு உங்கு அவச்சம் பெறுவார் கணும் தெய்வ யானை தனச்செப்பும் கவச்சம் புனை புயன் பாதம். திருவடிகள் என் சென்னியது, என் தலைமீது உற்றது. மிகப்பெரிய பாக்கியம். சிவகுமரனின் பாதங்கள் அருணகிரியாரின் திருவடி தீட்சை பெற்றதற்கு இக்கந்தர் அந்தாதி சான்றாக உள்ளது. காவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பா அடி ஏட்டிலும் பட்டதன்றோ. திருவடி தீட்சைக்கு சான்றாக உள்ள இக்கந்தர் அந்தாதி. மீண்டும் ஒரு முறை. சே புங்கவ சங்கர பாலக தெய்வ வாவி அம்பு சே புங்கவ சங்கு அரி மருகா என சின்னம் முன்னே செப்பு உங்கு அவச்சம் பெறுவார் கண்ணும் தெய்வ யானை தனச்செப்பும் கவச்சம் புனை புயன் பாதம் என் சென்னியது. காளை வாகனமாகிய சிவபிரானின் புதல்வனே, சரவண பொய்கையில் உதித்தவனே, திருமால் மருகனே என்று சின்னங்கள் ஆர்ப்பதை கேட்டு மயங்கிய மாதர்களின் பார்வையும் தெய்வ யானையின் கொங்கைகளையும் கவசமாக தரித்த முருகனின் திருவடி அடியேனின் தலையின் மேல் உள்ளது. அகோ பாக்கியம். பரமசிவன் மைந்தனே, சரவணோத்பவனே, திருமால் மருகனே என்று சின்னம் ஆர்ப்பதை கேட்டு மயங்கும் பெண்களின் பார்வையையும் தெய்வ யானையின் கொங்கையையும் கவசமாக தரித்த குமார
கடவுள் திருவடி. அவனது திருவடி என் தலையின் கண் உள்ளது என்கிறார் குருநாதர். முருகனின் அழகோ எல்லையற்றது. கந்தர் அந்தாதி 89 குருநாதர் கூறுகிறார், சேலையில்லார் உந்து வன் சூலம் ஏற சினத்தவன் கண் சேல் அயில் ஆர் உந்தி வனோர்பவை அரசு இந்திரிய சேலை இலார் உம்பராப ரிபு குறச்சிக்கெனும் இச்சேலையில் ஆறும் திரையிட்டனர் தங்கள் சித்தங்களே. அழகிய அறையில் கட்டிய பீதாம்பர கச்சையினிடத்தில் திருக்குமாரனது பீதாம்பர கச்சையினிடத்தில் மாதர்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் இருதயங்களை கப்பமாக சமர்ப்பித்தார்கள் என்று கூறுகிறார் குருநாதர். கந்தர் அந்தாதி 89 சேலை இலார் என்று தொடங்கும் கந்தர் அந்தாதி. பொருள்: மாதர்களின் உள்ளம் கவர்ந்தான் முருகன் என்பது கூறப்பட்டது. மாதர்களின் மனம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்களும் முருகனின் அழகால் கவரப்பட்டன என்பதே உள்கருத்து. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அம்பு சே புங்கவ. அம்பு சே புங்கவ தெய்வமாகிய தெய்வீகமாகிய தெய்வதமாகிய சரவணவாவி. சரவண மடுவினில் வந்து அருள் கந்தன் என்று கூறுகிறார் சிவலோக வகுப்பில். சிவலோக வகுப்பில் உறைவிடு படையினன் அடலுடை நிசிதர தண்டம் உடைந்து அங்கு ஆற்பெழ அங்கம் ஒரு சேவகன் வரபதி சுரபதி சரவண மடுவினில் வந்து அருள் கந்தன் என்கிறார் சிவலோக வகுப்பு. சரவணவாவி ஐயன் ஜனித்ததால் மிகவும் புனிதமுற்றது. இக்கந்தர் அந்தாதி 2வது கந்தர் அந்தாதியை மானச பூஜையில் திருவடி சென்னியில் உள்ளதை காட்டும் செய்யுளாக வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள் கொண்டதாக தணிகை மணியார் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முருகன் உலா வரும் சின்னம் ஆற்பதை கேட்டு அகில உலகங்களும் மயங்குகின்றன. மாதர்கள் மட்டும் அல்ல, சங்கம் திமிலை சமுத்திரம் போலே முழங்க ஆறுமுகன் ஏறி வரும் தேர் அழகும் கண்டு திகைப்புற்றாள். சொன்ன எழுவருக்கும் மால் ஏற போந்தான் உலா என்கிறது இளஞ்சி முருகன் உலா. மேலும் சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ. கந்தர் அனுபூதி 44 இத்திருவடி தீட்சை பெற்றதற்கு சான்றாக உள்ளது. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி என் சென்னியதே என்று பொருந்துகிறது. முருகா என ஓர் தரம் ஓத அடியார் முடிமேல் இணைத்தாள் அருவோனே. அடியார் முடி மேல் திருவடி தீட்சை என்றும் தருவான் என் ஐயன். திருவீழி மிழலை கௌமார அட்டவணைப்படி 844 எருவாய் கருவாய் என்று தொடங்கும் திருப்புகழில் முருகா என ஓர் தரம் ஓத, ஒரு தரம் முருகா என்று நீ சொன்னாலே உன் முடிமேல் உனக்கும் திருவடி தீட்சை கிடைக்கும் என்று அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறார் நம் குருநாதர். முருகா என ஓர் தரம் ஓத அடியார் முடிமேல் இணைந்தாள் அருளும் செந்திராண்டவனை நினைத்து நாமும் துதிப்போம். சே பூங்கவ சங்கர பாலக தெய்வ வாவி அம்பு சே புங்கவ சங்கு அரி மருகா என சின்னம் முன்னே செப்பு உங்கு அவசம் பெறுவார். கண்ணும் தெய்வ யானை தன செப்பும் புனை புயன் பாதம் என் சென்னியது ஏ. வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. முருகாசரணம். முருகாசரணம். அம்மா,
இது வந்து சின்னம் முன்னே செப்பு உங்கு அவசம் பெறுவார் கணும்னு எனக்கு நடராஜன் சார் சொன்னது ஒரு ஞாபகம் வருது. இப்போ பகவானுடைய பக்தி பெருக்கில் சில பேர் தன் நிலை மறந்துடுவாங்கல்ல. இப்போ நம்ம சொல்லுவோம் சாமி ஆடுறாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த நிலையத்தான் இவர் இங்கே குடிக்கிறாருன்னு அவர் சொன்னார். நீங்க மயக்கம்னு சொல்லிட்டீங்க, அது வந்து ஜெனரல் டேர்ம் தான், கரெக்டு. பட் உண்மையாகவே அவங்க வந்து அந்த தன் வசம் இழந்தது தான். ஆமா, அதாவது மாதர்களே தன் வசம் இழக்கிறார்கள் என்றால் மற்றவர்களை கூறவும் வேண்டுமோ? இது பொதுவாக உள்ளது. அனைவரும் முருகனிடத்தில் முருகன் அழகில் மயங்குகிறார்கள், மயங்கி தன் நிலை மறக்கிறார்கள் என்பது உள்கருத்து. அதாவது இதுல வந்து மாதர்கள்ங்கிற வார்த்தைக்கு இருக்காமா, இல்ல பொதுவா எல்லாருக்குமா? இல்ல, செப் இது வந்து செப் பவனி பவ அவச்சம் பெறுவார் அப்படிங்கறது நம்ம செங்கல்வராய பிள்ளை ஐயா கூற்றுப்படி மாதர் அது அப்படின்னு போட்டிருக்காரு. பட் இங்க அதுல வந்து மாதர்ங்கிறதுக்கு ஒரு சான்று ஒண்ணு இல்ல, பக்தர்கள்னு சொல்லலாமா? அகில சராசரமே அது உள்கருத்து. மாதர்கள்னா எளிதில் வசப்பட்டு விடுவார்கள், மயங்கி விடுவார்கள் என்பதனால் பொதுவாக குறிக்கப்பட்டுள்ளது. ஆமா, பொதுவாக உள்ள கருத்து மாதர்கள் எளிதில் வசப்படுவார்கள், எளிதில் மயங்கி விடுவார்கள் என்பதாலேயே மாதர்களை குறிக்கிறது பொதுவாக. ஓகேம்மா, முருகா சரணம். இப்போ